எல்லாருக்கும் என்னோட கிறிஸ்மஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லேயும் சந்தோஷம், அமைதி எல்லாம் அதிகமாக மலரட்டும். கிறிஸ்மஸ்க்காக அண்ணன் கேக்கு செய்ய வேண்டாம், அதுவும் ப்ளம் கேக்கு தான் செய்வேன்னு வருஷம் நானும் பண்ணுறேன். அது என்னை ரொம்ப அவஸ்தப்படுத்துது. ஃபஸ்ட்டே சீனி தண்ணியை ரெடி பண்ணி வச்சிடணும்னு சொன்னாங்க. அதை பார்த்தா அதோ தார் ரோடு மாதிரி சட்டியாக ஒட்டி அப்புறம் புதுசாக இன்னொன்று தயாரித்து உள்ளே ஊற்றினா அந்த மிஷினாலேயே மாவு சுத்த முடியாத அளவுக்கு தடிமாடாக இருக்குது. ஏன்னா நான் ஊற்றின சீனி பார்க்க கட்டி ஆகிட்டு டக்குன்னு. ஸோ அதை உடைக்கவே அவ்வளோ கஷ்டம். ஆனாலும் எப்படியோ மாவை ரெடி பண்ணி ஊற்றி உள்ளே அனுப்பி எடுத்தா ஏதோ வெடிப்பாக எரிமலை மாதிரி இருந்ததால் இப்படியே வச்சுருந்தா பார்க்க நல்லா இருக்காது. இதை கட் பண்ணிட்டா ஒன்றும் தெரியாதுன்னு கட் பண்ணி பாக்ஸில் போட்டேன். ஆனால் அடுத்தது அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துச்சு. ஆனால் அது ப்ளம் கேக்குன்னு சொல்ல முடியாது. சரி, நம்ம குடும்ப மக்கள் தானே சாப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எது இதில் பெஸ்ட்டாக இருக்கும் அதை எங்கள் அத்தைக்கு பேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சுட்ட பண்டை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு சென்னைக்கு 2 நாள் முன்னாடி கிறிஸ்மஸ்க்கு போயிட்டு வந்தாச்சு. கிறிஸ்மஸ்க்கு தேவையான அனைத்து டெக்கரேஷன் பொருளும் இங்கே கிடைக்கும் மாதிரி வீடெல்லாம் டெக்கரேஷன் தான். ஸோ அந்த அழகெல்லாம் நல்லா சுற்றி பார்த்து நான் பண்டை பண்ணுறேன் சுடுறேன்னு வீட்டில் ஒரு சமையல் பண்ணல. அதனால் நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு அப்படியே என் தங்க குட்டிக்கு கிறிஸ்மஸ் தாத்தா கொடுக்க சொன்ன கிஃப்ட்டையும் கொடுத்துட்டு அவனோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பெங்களூர் இனிதே திரும்பியாச்சு.